வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த காணொளியில சாதவாகனர்களுக்கு அப்புறம் தக்காணத்தை ஆண்ட பேரரசர்களான சாளுக்கியர்களை பத்தி பார்க்கலாம். வாங்க. சாளுக்கியர்கள் கர்நாடகாவை பூர்வீகமா கொண்டவங்களா இருந்தாங்க. இவங்க முற்காலத்துல கதம்பர்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சாளுக்கியர்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால கதம்பர்களை பத்தி நாம பார்த்துருவோம். கதம்பர்கள் அப்படிங்கிறவங்க கர்நாடகத்தை கிபி 345 இருந்து 540 வரை ஆண்ட மன்னர்கள். இவங்க சங்க இலக்கியங்கள்ல கடம்பர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இந்த கடம்பர்கள் கடம்பின் பெருவாயில் அப்படிங்கிற ஊர்ல வாழ்ந்து வந்தாங்க. இந்த ஊரை நன்னே அப்படிங்கிற தமிழ் மன்னன் சங்க காலத்துல ஆண்டு வந்திருக்கான். பிற்காலத்துல கடம்பர்களின் மொழி மௌரிய படையெடுப்பால பிராகிருத மொழிகளுடன் கலப்புற்று கன்னட மொழியா மாறுச்சு. மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க சாதவாகனர், பல்லவர்கள் உள்ளிட்ட பேரரசுகளுக்கு அடங்கி ஆட்சி செஞ்சு வந்தாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டுல மயூர சர்மா அல்லது மயூரவர்மா அப்படிங்கிற கடம்பர் வம்ச மன்னன் தன்னாட்சியுடன் கூடிய கடம்ப ராஜ்யத்தை நிறுவனான். இவன் பணவாசிய தலைநகரா வச்சிருந்தான். கன்னட மொழி ஆட்சி மொழியா இருந்துச்சு. கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கர்நாடகத்துல முதல் சுதந்திர ஆட்சியாளர்களா கடம்பர்களை தான் குறிப்பிடுறாங்க. இவர்களோட ஆட்சி காலத்துல தான் முதலா கன்னடம் அரச மொழியா மாறுச்சு. கடம்பர்கள் இப்போதைக்கு கர்நாடகா, மகாராஷ்டிராவில் சில பகுதிகளை ஆண்டு வந்திருக்காங்க. கிபி 345 முதல் 525 வரை கர்நாடகத்துல செல்வாக்குல இருந்தாங்க. ரவிவர்மா அப்படிங்கிற கடம்பரை மன்னனோட இறப்புக்கு அப்புறம் குடும்பத்தினருக்குள்ள அதிகார போட்டு உண்டாச்சு. கடைசியா 2ஆம் கிருஷ்ணவர்மா அப்படிங்கிறவன் காலத்துல குறுநில மன்னனா இருந்த புலிகேசியன் நாட்டை கைப்பற்றி சாளுக்கிய பேரரசை தோற்றுவிச்சான். அரசியல் செல்வாக்கு இழந்த கடம்பர்கள் சாளுக்கியர்கள் மற்றும் ராஷ்டிரகூடர்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சாங்க. கடம்பர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வாதாபிய ஆட்சி செஞ்ச சாளுக்கிய மன்னனான முதலாம் புலிகேசியன் கிபி 543ல தன்னாட்சியை அறிவிச்சான். புலிகேசினுக்கு முன்னால ரணரகா, ஜெயசிம்மா அப்படிங்கிற பல்வேறு மன்னர்கள் வாதாபிய ஆண்டு வந்தாங்க. ஆனா அவங்க தன்னாட்சியுடன் ஆளல. சாளுக்கிய வம்சத்தோட வாதாபி சாளுக்கியர், வெங்கி சாளுக்கியர் மற்றும் கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கப்பட்டிருக்கு. வாதாபி சாளுக்கியர்கள் முற்கால சாளுக்கியர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இவங்க கிபி 543 இருந்து 753 வரை ஆட்சியில இருந்தாங்க. கடம்பர்களை போலவே இந்த சாளுக்கியர்களும் கன்னடத்தை தாய்மொழியா கொண்டவங்க. இவங்க கன்னட மொழியோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க. முற்கால சாளுக்கியர்களின் சின்னமா வராகம், அதாவது காட்டுப்பன்னி இருந்துச்சு. முதலாம் புலிகேசியன் வாதாபியை சுத்தி இருக்கிற பகுதிகளை கடம்பர்கள்ட்ட இருந்து கைப்பற்றி கிபி 543ல சாளுக்கிய வம்சத்தை தோற்றுவிச்சான். அவன் கிபி 566 வரை ஆட்சியில இருந்தான். முதலாம் புலிகேசினுக்கு அப்புறம் அவனோட பையனான கீர்த்திவர்மன் ஆட்சிக்கு வந்தான். கீர்த்திவர்மன் கடம்பர்களுடைய தலைநகரான பனவாசி மீது படையெடுத்து வெற்றி கொண்டான். பனவாசியை தன்னோட நாட்டோட இணைச்சான். சத்தீஸ்கரின் 4ஆம் வம்சத்து மன்னர்களையும் கொங்கங்கடற்கரையில் ஆட்சி செஞ்ச மன்னர்களையும் ஜெயிச்சு சாளுக்கிய பேரரசோட எல்கையை விரிவுபடுத்தினான். கீர்த்திவர்மனோட ஆட்சியில சாளுக்கிய பேரரசு கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிராவில் சில பகுதிகள் வர பரவி இருந்துச்சு. கீர்த்திவர்மனுக்கு 2ஆம் புலிகேசி அப்புறம் விஷ்ணுவர்தன் அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. இருந்தாலும் கீர்த்திவர்மனுக்கு அப்புறம் அவனோட தம்பியான மங்களேசன் அரியணை ஏறினான். மங்களேசன் குஜராத்தினுடைய காலசூரி வம்ச மன்னனான புத்தராஜாவை ஜெயிச்சு குஜராத்தை கைப்பற்றினான். இவன் தன்னோட மகனை அடுத்த அரசனா கொண்டு வர முயற்சி செஞ்சிட்டு இருந்த போது கீர்த்திவர்மனோட மகனான 2ஆம் புலிகேசியன் எதிர்த்தான். கிபி 610ல மங்களேசனை எதிர்த்து போரிட்ட 2ஆம் புலிகேசியன் மங்களேசனை கொலை செஞ்சுட்டு ஆட்சியை கைப்பற்றினான். சாளுக்கிய மன்னர்களிலேயே சிறந்தவனா 2ஆம் புலிகேசியன் கருதப்படுறான். இவன் நடுநாவலன்ல மாலவர்கள், குஜாரர்களையும் ஜெயிச்சு மத்திய பகுதிகளையும் தன் நாட்டோட இணைச்சுக்கிட்டான்.
நாவலன்ல மத்திய பகுதிகள்ல புலிகேசியினுடைய செல்வாக்க தடுப்பதற்காகவும், தன்னோட தென்னக ஆதிக்கத்திற்காகவும் ஹர்ஷவர்த்தன சாளுக்கியர் மீது போர் தொடுத்தான். கிபி 615ல நர்மதை ஆற்றங்கரையில நடைபெற்ற போர்ல 2ஆம் புலிகேசியன் ஹர்ஷவர்த்தனன ஜெயிச்சான். அதே வருஷம் தெலுங்கு தெலுங்கர்களோட வேங்கி மீதும் படையெடுத்தான். வேங்கிய விஷ்ணு குண்டினா வம்சத்து மன்னர்கள் அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களையும் வீழ்த்திட்டு தன்னோட தம்பியான விஷ்ணுவர்த்தனை வேங்கியின் ஆளுநரா நியமிச்சான். மேலும் கலிங்கம், தக்காணத்தின் கோசலம் வர படையெடுப்பு செஞ்சான். தலைக்காட்ட ஆண்ட கங்கர்களை ஜெயிச்சான். கங்கப்பாடி இவனோட ஆளுகையின் கீழே இருந்துச்சு. கங்க மன்னனான துருவிதா தன்னோட மகளை 2ஆம் புலிகேசினுக்கு மனம் முடிச்சு கொடுத்தான். இதுக்கப்புறம் பல்லவர்களை எதிர்க்க கங்கர்களுக்கு புலிகேசின் ஆதரவு கிடைச்சிச்சு. தொண்டை நாட்டை மகேந்திரவர்ம பல்லவன் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த போது புலிகேசியன் பல்லவர்கள் மீது போர் தொடுத்து ஜெயிச்சான். தொண்டை நாட்டின் வடபகுதியை பல்லவர்கள் இழந்தாங்க. மகேந்திரவர்ம பல்லவனின் மகனான நரசிம்மவர்மே புலிகேசியன் மீது படையெடுத்து அவனையும் ஜெயிச்சான். இழந்த பகுதிகளை பல்லவ பேரரசோட இணைச்சிக்கிட்டான். புலிகேசியன் சத்தியசிரயா, பட்டாச்சாரியா, பரமேஸ்வரன் உள்ளிட்ட பட்டங்களை வச்சிருந்தான். இவனோட காலத்துல யுவான் சுவாங் அப்படிங்கிற சீன பயணி வந்தாரு. புலிகேசினின் திறமைகளை அவர் தன்னோட நூல்ல பதிவு செஞ்சாரு. ரவிகீர்த்தி அப்படிங்கிறவனோட ஐகோலா கல்வெட்டுகள் இவனோட பெருமையை சொல்லுது. புலிகேசினுக்கு அப்புறம் அந்த மன்னர்கள் தொடர்ச்சியா பல்லவர்களோட போர்ல ஈடுபட்டாங்க. முற்கால சாளுக்கியர்களின் கடைசி மன்னனான 2ஆம் கீர்த்திவர்மன் பல்லவ நாட்டின் மீது வெற்றிகரமா படையெடுத்தான். இந்த நிலையில பாண்டியர்கள் கொங்கு மண்டலத்தோட ஆதிக்கத்தை செலுத்தியதும், சாளுக்கியர்களின் நிலப்பிரபுவா இருந்த தந்தி துர்க்கன் பல்லவரோட கூட்டணி வச்சதும் கீர்த்திவர்மனுக்கு சிக்கலை ஏற்படுத்துச்சு. கிபி 753ல தந்தி துர்க்கன் கீர்த்திவர்மனை ஜெயிச்சு ராஷ்டிரகூட பேரரசை நிறுவனம். ராஷ்டிரகூடர்கள் பத்தி அடுத்த காணொளியில நாம விரிவா பார்க்கலாம்.